ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் பைனாப்பிள் ரசம் பண்ணியிருக்கேன். இந்த பைனாப்பிள் ரசம் எப்படி பண்ணணுன்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு, இஞ்சி கொஞ்சோண்டு சின்ன இஞ்சி பீஸ் தட்டி போட்டு, அப்புறம் பச்சை மிளகா ஒரு 4-5 உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ நறுக்கி போட்டு, அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் துவரம்பருப்பு வெந்து அதில் ரசத்துக்கு போடுற மாதிரி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் பைனாப்பிளை கடுகு, பைனாப்பிள், கருவேப்பிலை எல்லாம் தாளித்து அதில் கொட்டணும். அதுக்கப்புறம் இறக்கிட்டு லெமன் ஜூஸையும் பிழியணும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இது வத்த குழம்பு, முருங்கைக்காய் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வத்த குழம்பு பண்ணியிருக்கேன். இது கீரை மசியல். கீரை மசியல் எப்படி பண்ணணுன்னா, கீரையை ஆஞ்சி அலம்பி நல்லா வெந்துட்டு அதுக்கப்புறம் அதை மசித்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய், மிளகாப்பழம், ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சோண்டு துவரம்பருப்பையும் இதோடு ஆட் பண்ணினா கொஞ்சம் நல்ல கெட்டியாக கலந்துட்டு வரும். அதில் இதெல்லாத்தையும் அரைச்சி வச்ச கீரையில், மசித்து வச்ச கீரையில் இந்த தேங்காய் அரைச்சி வச்சதெல்லாம் கொட்டிட்டு, அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாப்பழம் தாளித்து கொட்டணும். இவ்வளோ தான் இன்றைக்கி என்னோடய சமையல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே.